நீங்கள் வந்து ஒரு 1999 படம் பண்ணியிருந்தாலும் அந்த பாடல்கள்லாம் பெரிய ஹிட்டு இருந்தாலும் ஒரு வருஷம் கேப் எடுத்து. ஆமாம். அத்தனை பாட்டு ஹிட்டாகி கேப் எடுத்ததுக்கு மேபி அப்போ சோஷியல் மீடியா இல்லாத ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்போவுமே எப்பா வாய்ப்பு கிடைக்கிறதுனா நிறையா விஷயங்கள் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்போவும் இருந்ததா? இல்லை, அப்பவும் இருந்தது. ஏன்னா எப்படின்னாக்கா ஒருத்தன் வந்து இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு மியூசிக் டேரக்டர் பெரிய ஹிட் பண்ணிட்டாப்லன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஹீரோலாம் கூப்பிட்டு படம் கொடுக்குறாங்க. ஆமாம். இங்கே அது இல்லை. இங்கே நான் பார்வண்டு போய் அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறமே நிறைய பேர் என்னை கூப்பிட்டு பெருசாக படம் கொடுத்ததில்ல. ஒரு சரௌண்டிங் தான் இருந்தது. மற்றவங்களாம் பெரியவங்களாம் யாரும் கூப்பிட்டு படமும் கொடுக்கல. ஒன்று நம்மளாம் அதை பற்றி ஒன்று யோசிக்கலாம் வச்சுக்கோங்க. நம்ம வந்த படத்தை பண்ணிகிட்டு இருந்தோம். என்னன்னா இந்த தமிழ் சினிமாவே அப்படி தான், ஹிட்டு தான். நாளைக்கு ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னா பரணி எல்லாம் வந்து அவர் சொன்னது கரெக்டு தாப்பா அப்படிம்பாங்க. ஹிட்டு கொடுக்கலன்னா அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இது வழக்கம் தானே, இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போட்டு அடித்தோம்னா ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க விசில் பறப்பாங்க, விசில் அடிப்பாங்க, பார்த்துட்டு அவனை பாட்டுக்கு போயிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா மியூசிக் டேரக்டருமே அப்படி தான் பண்ணுறாங்க.